Hi friends, welcome to Maggie's Kitchen. நம்ம சேனலில் இருக்க ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் பார்க்குறீங்களா? நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலைனாலும் பிடிச்சிருந்தாலும் பார்த்துட்டு எதுனாலும் உங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம சாம்பார் பொடி வீட்டிலே செய்கிறதுக்கு எப்படின்னா அந்த வேண்டிய பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மஞ்சள், விரலி மஞ்சள் 200 கிராம், விரலி மஞ்சள் 200, தனியா 1 கிலோ, காஷ்மீரி சில்லி 1/2 கிலோ, இப்போ அந்த சாம்பார் பொடிக்கு தேவையான பொருளெல்லாம் காமிச்சு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ மிளகு, ஜீரகம், மிளகு வந்து 50 போடுங்க, வெந்தயம் 50 போடுங்க, ஜீரகம் 100 போடுங்க, கடலைப்பருப்பு 100, துவரம்பருப்பு 100, பச்சரிசி ஒரு 100 எல்லாம் வறுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சுனாலும் அந்த காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை லேசாக வறுத்து அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கு பெருங்காயம் விருப்பப்பட்டால் போடுங்க. நான் பெருங்காயம் சேர்க்கலை, ஏன்னா வேறு எந்த குழம்புக்குனாலும் போட்டுக்கலாம்ல. சாம்பாருக்கு மட்டும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம், அதனால் பெருங்காயம் சேர்க்கலை, பெருங்காயம் பொடி யூஸ் பண்ணிக்கலான்னு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். தனியாக கொஞ்சம் நல்லா அரைக்க மிக்ஸின்னு கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் பொடி. குண்டு மரத்தை தான் நம்ம போடுவோம் எப்பவுமே. இது காஷ்மீரி சில்லி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், குழம்பு கலராக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வறுத்துட்டு நான் நாளைக்கு அரைச்சி உங்களுக்கு பவுடர் வந்தோடனே குழம்புக்கு காமிக்கிறேன் பவுடர். நம்ம நேற்று வறுத்து எடுத்து வச்சுருந்த பாருங்கள் சாம்பார் பொடிக்கு, அதை அரைச்சிட்டு வந்து வச்சுட்டுங்க. இந்த காமிக்கிறேன் பாருங்கள். அது 1 கிலோ தனியா, 1 கிலோ மிளகாலாம் போட்டு அரைச்சோம்னா எல்லாம் சேர்த்து இவ்வளோ பொடி வந்துருக்கு. இது 6 மந்த்துக்கு மேலே வரும். நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ஒரு நல்ல ஸ்பூன் தொடச்சி இதில் போட்டுட்டு சின்ன டப்பா, ஒரு வாரத்துக்கு வேண்டியது ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டு மீதியில் ஒரு ஸ்பூன் போட்டு இது உள்ளே வச்சுருங்க. வேணும்போது எடுத்து வச்சுக்கோங்க. டைரெக்டாக அதை யூஸ் பண்ணால் சீக்கிரம் வந்துடும். அப்படியே இல்லாமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். 1 வருஷம் கூட ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்க வேணாம். சின்ன டப்பா ஒரு டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சு அதில் ஒரு ஸ்பூன் போட்டு வாரத்துக்கு ஒரு வேண்டியதை எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 4 பேருக்கு வேண்டியது. இது ஒரு எனக்கு 8 மாதத்துக்கு கூட வரும் எங்களுக்கு 4 பேருக்கு. அது மாதிரி நீங்கள் பார்த்து அந்த அளவு பார்த்து உங்களுக்கு பார்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.